எல்லா சொந்தங்களும் வணக்கம். நாங்கள் கோவை மேஸ்திரி. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், தரமாக இருக்கும், மிஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லா சொந்தங்களும் வணக்கம். நாங்கள் கோவை மேஸ்திரி. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ எல்லா சைட்லையுமே கஸ்டமர் பேசி ஒரு வீடியோ போட்டுருவேன். இந்த கஸ்டமர் அதே மாதிரி தான். நல்ல கஸ்டமர் நல்ல கஸ்டமர் அமையிறது தான் பெரிய ஒரு விஷயம். அது நல்லாவே எனக்கு நல்லா அமைஞ்சிட்ருக்குது. அது அந்த மாதிரி வேலை நல்லா நடக்கிறதுனால தான் அடுத்தடுத்து நல்ல கஸ்டமர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர் போட்டு மார்க்கிங் பண்ணி அப்புறம் காலம் பாக்ஸ் எங்கெங்கே வருது, மூலமட்டத்துலேருந்து அப்போ கிளியராக எல்லாமே அக்யூரேட்டாக எடுத்துருக்கிறேன். சைட்டு பார்த்திங்கன்னா இது கிராஸ் சைட்டு தான். 33 32 அப்படி வருது. கிராஸ் இந்த பக்கம் 29, அந்த பக்கம் 28, அப்படியே ஒரு அடி அரை அடி டிஃப்ரெண்ட் வருது. அந்த மூல கிராஸ் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி ஃபுல்லாகவே குழி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு மூலியமாக எனக்கு ஒரு 3 சைட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக வேலை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வரும். பக்கத்தில் சைட் செஞ்சுட்ருக்குறாங்க. இப்போ நம்மளும் ஆப்போசிட் சைட் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே 1க்கு 3/4 தான். குளத்து பக்கம் இருக்கிற பக்கம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே காங்கிரீட்டை போடணும். அந்த மாதிரி குழியும் பார்த்திங்கன்னா ஜேசிபி போட்டில் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. தண்ணி இருக்க பக்கம் மேக்ஸிமம் கையில் தான் எடுக்கணும். என்ன காரணம்னா நமக்கு ஜேசிபி எடுத்தால் ஒரு 3000 4000 மிச்சமாகுன்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா மோட்ரு போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாகவே மிக்சிங் பண்ணணும். ஒரு மூட்டைக்கு எவ்வளோ காங்கிரீட், எவ்வளோ ஃபுல் டீட்டெயிலாக இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன ஸ்டேஜ், என்ன அமௌண்ட், அது கிளியராகவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 குழி தான். எல்லாமே சும்மா அதிகமாக எடுக்கலை. என்ன காரணம்னா குளத்து பக்கம் இருக்கிற பக்கமும் கொஞ்சம் ஃபிட்டாக எடுத்தால் தான் ஒரு ஷேக்கிங் எதுவுமே இருக்காது, பக்கம் தெளிவாக இருக்கும். பிசிசி அடிச்சு விட்டு அதுக்கு மேலே நம்ம மேட் போட்டு விட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் வச்சுருக்கிறேன். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மூலமட்டம் கரெக்டாக திருப்பி சென்ட்ரிங் அடிக்கிறது எல்லாமே பக்கத்துலேயே நம்ம இடம் இருக்கிறதுனால நல்லா சௌரியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்திங்கன்னா பீமுக்கு போஸ்ட்டுக்கு அதை ஃபுல் டீட்டெயிலாகவே குடிச்சிக்கிது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னென்ன போட்டிருக்கு, என்னென்ன மெட்டீரியலு, லேபர் எவ்வளோ, ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூலமட்டம் தான் மெயினு. அது கரெக்டாக எப்போவுமே ஒரு மூலமட்டத்துக்கு சும்மா ஆணி அடிச்சிங்கன்னா விடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அடுத்து சப்போஸ் கயிறு கழண்டாலும் கரெக்டாக அந்த பெயிண்டிங் மார்க் பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். அதேமாதிரி தூக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. தூக்கு கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக காங்கிரீட் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ரூம் பிரிக்கிறதுக்கு பக்கா தெளிவாக இருக்கும். அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது மூளை கிராஸ் ஆகிடுச்சுன்னா பில்டிங்குள்ளே நீங்கள் டைல்ஸ் என்ன தான் நீங்கள் பக்காவாக போட்டாலும் மூளை கிராஸு டைல்ஸ் கரெக்டாக அமையாது. அது பெரிய ஃபால்ட் வந்துடும். அதனால் ஆரம்பத்திலே பேஸ் மட்டத்திலே கரெக்டாக தெளிவாக நல்ல அனுபவம் ஆளை வச்சு வேலை எடுங்க. சும்மா எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு சொல்லி வேலை கொடுத்து நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சிங் சரி, மெட்டீரியல் சரி, தரமான மெட்டீரியல் போடணும். நான் போடுறது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்கு அந்த கடைசி போஸ்ட் போட்டுருக்குது. இதோட நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இது பாரம்பரியமாக நல்ல மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் குறை சொல்ல, நான் போடுற மெட்டீரியல் இது தான் போடுறேன். காங்கிரீட்டுக்கு 1, 12 போஸ்ட்டில் 11 போட்டாச்சு. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு C+, அப்புறம் பூச்சிக்கு சூப்பர் கிரேடு, அப்படி ஒவ்வொரு இது இருக்குது. நான் போட்டிருக்கிறேன். போஸ்ட் எப்போ போட்டாலும் கரெக்டாக லெவல் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. போட்டுட்டு எடுத்துட்டா இல்லையா இந்த மாதிரி போஸ்ட் நிறுத்திட்டீங்கன்னா இதாயிரும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக சீக்கிரம் கரெக்டாக லெவலாக வச்சு போட்டுட்டிங்கன்னா அது சேக்காகாது. அதை மிக்ஸ் பண்ணுங்கள், வரக்காக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வேலையை பொறுத்தளவுக்கு எந்த குறையும் இருக்காது. வீடு கட்டுற மாதிரி இருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சைட்டு பொறுத்தளவுக்கு மார்க் பண்ணுறது பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஒன்று சர்வே வச்சு நம்ம மார்க் எடுக்கலாம். இன்னொன்று நல்ல அனுபவம் வச்சு மேஸ்திரி. நான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மேஸ்திரி ஒன்று, அப்போ நான் ஒன்று. ஏன்னா இது கரெக்டாக கல் இருக்கனால சர்வேக்கு ஆள் தேவைப்படாது. கல்லுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக டிராயிங் போட்டு பக்காவாக தெளிவாக இதில் தண்ணி எடுத்துட்டா சைட்டை ஆரம்பிக்கணும். இல்லாட்டி வந்துடும். இதில் தண்ணி எடுத்து நம்ம கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கோம்.